மகாகவி பாரதி 73வது ஆத்திசூடியாக பொய்மைகள் என்று பேசுகிறார். பொய்தான் எல்லா தீமைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது. அதனால்தான் திருவள்ளுவர் பொய்யாமை பொய்யாமையாற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்று சொன்னார். எல்லா அறங்களிலுமே உயர்ந்த அறம் பொய் பேசாமல் வாய்மையோடு வாழ்வது என்பதை வள்ளுவர் குறிக்கிறார். அதனால்தான் பொய் ஒரு நாள் தோற்று போகும், ஆனால் உண்மை என்றென்றும் வாழும் என்பதைத்தான் அரிச்சந்திரனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. பொய்மைகோரல் 5 வாய் வா வா வா, பொய்மை நூல்கள் 8 வாய் வா 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 என்று மகாகவி பாரதி கூட மிக அருமையாக சொல்வான். நெஞ்சில் உரமமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்று அவன் பேசுவதை பார்க்கிறோம். பொய் சொல்லல் கூடாது பாப்பா, புறச்சொல்லல் ஆகாது பாப்பா என்று குழந்தைக்கு பாடும்போதே பொய் சொல்லக்கூடாது என்று அவன் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். பொய்யான வாக்குகள், கதைகள், உரைகள், வாழ்க்கை வேடங்கள் இவற்றையெல்லாம் புறம் தள்ளினால் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக அமையும் என்று அவன் பேசுகிறான். பொய் இழிவை தரும் என்பதனால் அதனை இகழ வேண்டும் என்பதனால்தான் பொய்மையை இகழ் என்று பாரதி பேசுகிறார். பொய்யற்ற வாழ்வே புனிதமானது, அது மகாத்மா போன்ற உயர்ந்தவர்களை உருவாக்குகிறது என்று மகாத்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே தான் பொய்யை நீக்கி மெய்யான வாழ்க்கைதான் மிகச்சிறந்த பெருமையை தரும் என்பதனால்தான் பொய்மையை இகழ் என்று மகாகவி பாரதி பேசுகிறான் இந்த ஆத்திசூடியை.